AutoCAD 2021 அந்த சாஃப்ட்வேரை பற்றி தமிழில் நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாஃப்ட்வேர் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க, இல்லை படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அதோட இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸை மட்டும் முதல்ல கற்றுக்குவோம். எந்த ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் முதல்ல இன்டெப்த்தாக கற்றுக்கணுன்னாலும் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, அது எதுக்காக சொல்கிறோன்னா எப்படி இந்த சாஃப்ட்வேரோட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், அதுதான் நம்ம முதல் கிளாஸ் அதானே இருக்கணும். வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதான். ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணோன்னா இந்த கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ட்ராப் டவுன் இருக்குது. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். இதெல்லாமே ட்ராயிங் டெம்ப்ளேட்ஸ், ஆட்டோகேடில் அவைலபிளாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஃபைல்ஸ். இதெல்லாம் இதில் ரெண்டு விதமான டெம்ப்ளேட் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ACAD ISO.DWTன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் என்ன வருது, DWT அப்படின்னா என்ன அர்த்தம், ட்ராயிங் டெம்ப்ளேட் ஃபைல்னு அர்த்தம். ட்ராயிங் டெம்ப்ளேட். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, ACAD அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம ரெண்டு சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் மெஷர் பண்ணுறதுக்கு. மெஷர்மெண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் மெட்ரிக் சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா இம்பீரியல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஃபெமிலியரானது தான். மெட்ரிக்னால் நீங்கள் மெஷர் பண்ணுறது, லென்த்தை மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர் அப்படின்னு இருக்கும். டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு கிலோமீட்டர், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இம்பீரியல்னு சொன்னிங்கன்னா லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபீட், இன்ச்சஸில் நம்ம சொல்லுவோம். அது ரெண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் இங்கே இருக்குது. அந்த மவுஸ் அதில் ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் இங்கிலீஷ் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் ட்ராயிங் டெம்ப்ளேட் அப்படின்னு வரும் பாருங்களேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இம்பீரியல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ட்ராயிங் யூனிட் UN டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் லைன். சார் எங்கே சார் ஒன்றையும் காணோம், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் லைன்னு ஒன்று இருந்திருக்கும். அது நான் பர்பஸாக வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரும் அடுத்து போகணும். இங்கே யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸுன்றதில் 4 இருக்குது. AutoCAD 2010க்கு முதல்ல யூஸ் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 9 ப்ரெஸ் பண்ணுங்கள். கமாண்ட் லைன் அப்படின்னு ஒரு விண்டோ வரும். ஆக்சுவலாக இது விண்டோ தான். ஒரு விண்டோவை என்னெல்லாம் பண்ணலாம், ரீசைஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்களேன், மவுஸ் பாயிண்டரை, இதுக்கு பேர் ட்ராக் பார்னு பேர். இந்த ட்ராக் பாரில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இதோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கமாண்ட் லைனோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியுதா பாருங்களேன். ஓகே. அதுக்கு அடுத்து இந்த ட்ராக் ஹேண்டில், இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இதை மூவ் பண்ண முடியும். ஒரு விண்டோ என்ன பண்ணுவோம், ட்ராக் பண்ணுவோம், அதாவது மூவ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா ரீசைஸ் பண்ணுவோம், இல்லை க்ளோஸ் பண்ணிடுவோம். அது எல்லாமே இதுவும் பண்ண முடியும். இந்த க்ளோஸ் பட்டன் போயிடுச்சு. சரி, திரும்ப கொண்டு வரணும் கண்ட்ரோல் 9. மறந்துடாதீங்க, உங்கள் ஷார்ட்கட் கீயும் இந்த கமாண்ட் லைனை ஹைட் பண்ணுறது, அன்ஹைட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் 9. அது மறந்துடாதீங்க. ஓகே, வந்துடும். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணோம், இது எங்கே வேணாலும் ஃப்ளோட்டிங் விண்டோவாக மாற்றிக்கலாம். இந்த கமாண்ட் லைன் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் இப்படி வச்சு ஒர்க் பண்ணலாம். அது நாட் அட்வைசபிள், யாருமே அதை பண்ண போகிறதில்ல. இல்லை மேலே வச்சு ட்ராக் பண்ணி இங்கே கூட நம்ம டாக் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறீங்க LCD மானிட்டர், LCD ப்ரொஜெக்டரில். இந்த லாஸ்ட் ரோவில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த கமாண்ட் லைனில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஸோ வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சும் ஒர்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக இருக்க மாதிரி இங்கே கமாண்ட் லைன் வச்சுக்கோங்க. இந்த கமாண்ட் லைன் பற்றி நிறைய சொல்லலாம். நான் வந்து ரொம்ப டீட்டெயிலெலாம் சொல்கிறேன். ஜஸ்ட்டு பேசிக் என்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன். இங்கே நீங்கள் எழுதுனீங்கன்னா 3 லைன் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வைக்கணும், அது கம்மியாக வைக்காதீங்க. இப்படி வச்சும் கூட ஒர்க் பண்ணலாம். இது நாட் அட்வைசபிள். நமக்கு இந்த ட்ராயிங் ஏரியா நிறைய இருக்கணும். அப்போ என்ன சார் பண்ணலாம், இதை ட்ராக் பார் வச்சு நீங்கள் சின்னது பண்ணுங்கள். சின்னதுன்னா ஒரு லைன் தயவுசெய்து பண்ணாதீங்க. என்ன ஆகும் அப்படின்ற நான் சொல்கிறேன். இது எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் அந்த மாதிரினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபில்லட்னு ஒரு கமாண்டு கொடுக்குறேன். என்ன கமாண்டு, ஃபில்லட்னு ஒரு கமாண்டு கொடுக்குறேன். அந்த கமாண்ட் கொடுத்த அடுத்த செகண்டு Fன்னு சொல்லுவோம், இல்லைன்னா மெனு பாரில் இருக்கும். நான் மெனு பார் வேணும்னு ஹைட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ மெனு பார் வேணாம், கமாண்ட் லைனில் Fன்னு டைப் பண்ணுங்கள், ஃபில்லட் அப்படின்னு வரும், என்ட்ரடிங்க. இதில் நீங்கள் கொடுத்த கமாண்டு கீழே கேபிட்டலைஸ் ஆகிடும்.
ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டலில் ஃபில்லட்னு வரும். நீங்கள் எந்த கமாண்டும் நீங்கள் ஸ்மால் லெட்டரில் நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட அதை ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டலைஸ் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் செட்டிங்னு சொல்லி சில விஷயம் சொல்லுவோம், ரொம்ப முக்கியம். இப்போ ஃபில்லட் பண்ணோம்னா மோடு வந்து ட்ரிம் மோடில் இருக்குது. நோ ட்ரிம்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது யூஸ் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி ரிசல்ட் வரும். ஸோ மோடு என்னன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க, ட்ரிம் மோடில் இருக்கணும். இப்போ கரண்ட் ரேடியஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்போம். ஃபில்லட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், கார்னர் ரவுண்ட் பண்ணணுமா இல்லை அப்படியே ஷார்ப்பாக இருக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணுறது. இந்த 0 இருந்ததுன்னா கார்னர்லாம் ஷார்ப்பாக இருக்கும், வேல்யூ கொடுத்தீங்கன்னா மாறும். இதுதான் இதில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த லைன் இருந்தால் நல்லது. சார் இல்லை சார் நான் இப்போ அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண மாட்டேன், இடம் எனக்கு நிறைய வேணும், வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் கொஞ்சம் சிரமம், அதுக்காக சொல்கிறேன். ஜஸ்ட்டு 3 லைன்ஸ், அதுக்கு மேலெல்லாம் வேண்டாம். அப்புறம் நீங்கள் F2ன்ற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாக சில விஷயம் கிடைக்கும். டெக்ஸ்ட் விண்டோ, F2ன்றது என்னது? டெக்ஸ்ட் விண்டோ. இந்த ட்ராயிங்க்கான கமாண்ட்ஸ் என்னென்ன ஆரம்பிச்சிங்க, இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ணிங்க அப்படின்றத இந்த ஸ்க்ரீனில் வரும். இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது, எரேஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். திரும்ப இது வேண்டாம் சார் ட்ராயிங் விண்டோ பார்க்கணுன்னா ஷிஃப்ட், அதாவது F2ன்ற ஃபங்க்ஷனுக்கு திரும்ப ஒரு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை டாகிள்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கீ இல்லைன்னா ஒரு சில கீஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அது அந்த இப்போ டெக்ஸ்ட் விண்டோ இருக்குது, F2 தட்டினீங்கன்னா ஹைட் ஆகும். இல்லை இப்போ சார் இல்லை சார் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் திரும்ப F2 ப்ரெஸ் பண்ணுங்கள், வந்துடும், திரும்பி கிளிக் பண்ணிங்கன்னா போய்டும். இவ்வளோதான் இந்த டாகிள்னு சொல்கிறோம். இது மாதிரி நிறைய டாகிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ லைன் இருக்குது, இந்த லைன் நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக மட்டும் போடணுன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணிடுவோம், F8ன்ற ஃபங்க்ஷன் கீ தட்டிடுவோம். அதுவும் டாகிள் தான். ஃபங்க்ஷன் கீ F8ன்னா ஆர்த்தோ மோடு அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்தோனை மட்டும் சொல்லாதீங்க, ஆர்த்தோ மோடு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கர்சரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். 0 டிகிரி, 90, தென் 180, 270 இந்த 4 ஆங்கிளில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். இல்லை ஃப்ரீயாக மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்த்தோ மோடை டிசேபிள் பண்ணுங்கள், அதுக்கும் F8ன்ற ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் கீ பற்றி நடத்தல, டாகிள்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது பூராமே எதுக்காக சொல்லிகிட்ருக்கோம், இந்த கமாண்ட் லைன் பற்றி பேசிகிட்ருக்கோம். கமாண்ட் லைன் பொறுத்தளவுக்கு கண்ட்ரோல் 9 திரும்பவும் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிட்டோம். கமாண்ட் லைன்னா என்ன, அதை ஹைட் பண்ணியிருந்தால் அன்ஹைட் பண்ண தெரியும். அதை மினிமம் ஒரு 3 லைன் வச்சுக்கணும். அதில் ஏன் அந்த மாதிரினா, நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் நீங்கள் எழுதுகிற கமாண்ட் வரும் கேபிட்டலில், செகண்ட் லைனில் செட்டிங்ஸ், கரண்ட் செட்டிங்ஸ் இருக்கும், நிறைய கமாண்டுக்கு இருக்குது, அந்த செட்டிங்ஸ் வரும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராம்ப்ட் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணணும். மனப்பாடமாக தெரியணும். நான் என்ன கமாண்ட் எழுத போகிறேன், லைன்னு சொல்கிறேன், லைன் சொன்னோன்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்பான். அதுக்கடுத்து ஃபஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்பான். அன்டூ வரும் ஆப்ஷன் அடிஷ்னலாக. 3வது பாயிண்ட் பிக் பண்ணால் க்ளோஸுன்னு சேர்ந்து வரும். இந்த இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் டைம் அன்டூ மட்டும் இருந்தது, இப்போ வந்து என்னது 3rd பாயிண்ட் பிக் பண்ண பிறகு க்ளோஸ் வரும். லாஜிக்கலாக 3 பாயிண்ட்டை பிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்டையும் கடைசி பாயிண்ட்டையும் ஸ்ட்ரெயிட் லைனாக ஜாயின் பண்ணி ஆட்டோகேட இந்த லைன் கமாண்டை க்ளோஸ் பண்ணிடும், அதான் அர்த்தம். இப்போ அன்டூ சொல்லுங்கள், இது வேறு. அன்டூ என்ன பண்ணும், இது கமாண்டு. சொன்ன அன்டூ வந்து லைனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இவ்வளோ தாங்க ஆட்டோகேடு கற்றுக்கிறது, இவ்வளோ தான். இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதுறீங்க, அது எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணிக்கிறது, உங்களை திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே வரும். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும், அழகாக நீங்கள் ஆட்டோகேட் படிச்சுக்கலாம், வேறு எதுவும் வேணாம். இன்னும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், பாலிகன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பாலிகன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம், மல்டிபிள் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாலிலைன் ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதாவது மினிமம் 3 சைட்ஸ் இருக்கும். ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்ரல், பென்டகன், ஹெக்ஸகன், ஹெப்டகன், நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம், டெக்காகன், அது மாதிரி எத்தனை சைடு இருக்க ஒரு பாலிகனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீஃபால்ட்டாக என்ன சொல்கிறோம், 4 சைடு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா 4 சைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாலிகன் கொண்டு வரும். சரி, எனக்கு எத்தனை சைடு மேக்ஸிமம் இருக்குதுன்னு தெரியல, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுருங்களேன். கொஸ்டின் மார்க் போட்டு என்டர் அடிங்க. requires an integer between 3 and 1024. ஸோ
இல்லை சார் நான் எனக்கு அந்த கொஸ்டின் மார்க் போடணும் அது கூட மறந்துட்டேன் என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது எழுதுங்களேன். சே 7.5 அப்படின்னு எழுதுறீங்க. 7.5ன்றது அங்கே இன்டீஜர் தான் வரணும். 7.5 சைட்ஸ் வச்சு ஏதாவது பாலிகன் போட முடியுமானா முடியாது. அவன் தெளிவாக சொல்லுவான். இப்போ நீங்கள் இது ஆட்டோ கரெக்ட் பண்ணணும், ஆட்டோ ஃபில்லும் பண்ணணும். அது என்ன சார் ஆட்டோ ஃபில்? இப்போ பாருங்களேன், நான் ஒரு கமாண்ட் எழுதுகிறேன், யூசிஎஸ் அப்படின்னு எழுதுகிறேன். யூசிஎஸ்னால் யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம்னு அர்த்தம். அப்படி எழுதும்போது சஜஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். யூசிஎஸில் ஆரம்பிக்கக்கூடிய கமாண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு வரும். நமக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மவுஸ் வச்சு, பாயிண்டர் வச்சு. இல்லை அப்படின்னா இப்படி யூசிஎஸ் மட்டும் போதுன்னா என்டர் அடிங்க. இல்லை யூசிஎஸ் ஐக்கான் வேணும்னா டவுன் ஆரை யூஸ் பண்ணி என்டர் அடிங்க. இவ்வளோ தான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். கமாண்ட் லைனை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி பழங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ஆட்டோகேட் யூசர் இன்டர்ஃபேஸ் எலிமெண்ட்ஸில் கமாண்ட் லைன் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து மெனு பார் பற்றியும் ரிப்பன் பற்றியும் பார்க்கணும்.